अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसे। நண்பர்களுக்கு வணக்கம். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். பொதுவாக நம்ம சனாதன தர்மத்தில் எத்தனையோ தானங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதில் ரொம்ப சிறந்த தானம் அப்படின்னு கேட்டால் அன்னதானத்தை தான் எல்லோருமே சொல்லுவாள். இந்த அன்னதானத்தினுடைய சிறப்பு என்ன, அதனால் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுமுடியைச் சேர்ந்த சுந்தரராஜன் சுவாமி அவர்கள் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தோட நமக்காக வழங்கியிருக்கார். அது ஸ்லோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, அன்னதானத்தினுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம். நமஸ்காரம். என்னோடய பேர் சுந்தரராஜன் என்கிற ஜெகன். நான் கொடுமுடியிலிருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். நம்ம அனந்த நாராயணனோட யூடியூப் சேனலுக்கு நான் பதிவு பண்ணுறேன். எல்லோரும் பார்த்து இந்த ஸ்லோகத்தை இதே மாதிரி பல ஸ்லோகங்கள் போகிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஸ்லோகங்கள் மூலிமா நம்ம அன்னதானத்தோட மகிமையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் அன்னதானத்துக்கு சமானமான தானங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. அதனால் இந்த ஸ்லோகத்து மூலியமாக அன்னதானத்தோட மகிமையை தெரிஞ்சுட்டு நம்மளும் பல பேருக்கு அன்னதானங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசம் இந்த ஸ்லோகத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன். துரக சதசகஸ்ரம் கோகஜானாம் சலக்ஷம் கனக ரஜத பாத்திரம் மேதினி சாகராந்தா சுரயுவதி சமானம் கோட்டிகன்யா பிரதானம் நகி பவதி சமானம் சான்னதானாத் பிரதானம். அதாவது துரக சதசகஸ்ரம் கோகஜானாம் சலக்ஷம், இந்த பூலோகத்தில் 100,000 குதிரைகளை நம்ம தானமாக கொடுக்கலாம், லட்சத்துக்கும் அதிகமான பசுக்களை தானமாக கொடுக்கலாம், யானைகளை தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி கடல் அளவுக்கு நம்மக்கிட்ட தங்கங்கள் இருக்குது, வெள்ளிகள் இருக்குது அப்படின்னா அதையும் தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி அழகான நல்ல பரிபூர்ணமான நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய கன்னிகைகள் கன்னிகா தானமும் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே சமானமாகுமா? ஆகாது. எதுக்கு சமானமாகாது அப்படின்னா அன்னதானாத் பிரதானம். இந்த லோகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு திருப்தி அப்படின்னு எதில் ஏற்படும் அப்படின்னா அன்னதானத்தினால மட்டும்தான் திருப்தி ஏற்படும். எனக்கு ஒருபடி சாதம் போடுவேன், ஒருபடி சாதம் போடுறேன்னா அந்த ஒருபடி சாதம் தான் என்னால் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே போனால் முடியாது. அதனால் எவ்வளவு மனுஷனுக்கு திருப்தி அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னா அன்னதானத்தினால மட்டும்தான். ஒரு அன்னத்தை சாப்பிடும்போது அதனால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் அந்த அன்னதானத்தை எல்லாரும் பண்ணி இந்த எல்லா தானங்களுக்கும் சமானமானது, அதை காட்டிலும் மேற்பட்ட தானம் எது அப்படின்னா இந்த அன்னதானம் தான். அதனால் எல்லாரும் அவாவால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவாளுக்கும் சரி இருக்கிறவாளுக்கும் சரி அன்னதானங்களை கொடுத்து எல்லாரும் பெருமாளோட பரிபூர்ணமான அனுகிரகத்தை பார்த்துட்டு ஆகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதனால் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. நமஸ்சபாயை.